ஒரு பவுலில் 3 எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். அப்புறம் இந்த எக்கோட நறுக்கிய 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கறி லீஃப் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக ஆனியன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டு கலந்து விட்டு, சால்ட்டு நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை அது மேலே வச்சிடலாம். தோசைக்கல்லை சூடானதும் தேவையான அளவுக்கு நெய் விட்டு அது மேலே ப்ரெட்டை வைக்கணும். 2 பக்கமும் ப்ரெட்டு வந்து நல்லா டோஸ்ட் ஆகணும். 1 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே ப்ரெட்டோட 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அதே தோசைக்கல்லில் ஃப்ளேம் லோலியாக இருக்கட்டும், நம்ம கலந்து வச்சுருந்த முட்டை கலவையை மேலே ஊற்றி விடலாம். அதுக்கு மேலே ப்ரெட்டை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ஃப்ளேம் வந்து லோவிலே இருக்கணும். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டுமேனு சாண்ட்விச் ப்ரெட் ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ண வச்சுருந்த ஸ்டஃபிங்கை மேலே தூவி விடுறேன். இது வந்து ஆப்ஷன் தான். இந்த ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சாண்ட்விச் ப்ரெட் ஆம்லேட் கொடுத்துருப்பேன், எப்படி செய்கிறதுன்னு கொடுத்துருப்பேன், அதில் இருக்கும். இது ஆப்ஷன் தான். ஸ்டஃபிங் வந்து வேணும்னா தூவி விட்டுக்கலாம், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா மடித்து மறுபடியும் ஒரு டைம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு few செகண்ட் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ப்ரெட் ஆம்லேட் ரெடி. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். Subscribe.